கைத்தட்டி உற்சாகமா இருக்க வேண்டாமா கர்த்தர் சமூகத்துல? ஏன் மணியை பாத்தீங்க? பணமும் அவர் தான் தருவாரு. சாரமா கைத்தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவை சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் கருத்திடம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காக செய்து முடித்தார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவை எனக்காக செய்து முடித்தார். ஆமென். கைகள் இப்பவும் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்க தெரிஞ்சு ஆண்டவரே அவர்கள் கொஞ்சம் கைகள் கொடுத்து உதவும். இப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்த வார்த்தை சிலுவையில் இயேசு பேசினதாக சொல்லும் 6வது வார்த்தை முடிந்தது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். இதற்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். மத்தேயு 11:15 சொன்ன மாதிரி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். எல்லாரும் காதை திறந்து வச்சுட்டு கேளுங்க. உங்களுக்காக ஒரு சிலுவையில் எல்லாத்தையும் மறுத்திருக்கா, முடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு சிலுவையில் காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னார்? முடிந்தது. அவர் பூமிக்கு வந்த வேலை முடிந்தது. அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படி அவர் பூமிக்கு வந்தார். அந்த வேலையை செய்து முடித்தார். அதுபோல பிதாவின் சித்தத்தையும் செய்து முடித்தார். எல்லாம் எடுத்துக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்ததை கிரியையை செய்து முடித்தேன். எவ்வளவு அழகா இயேசு சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க, நான் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன். உங்களுக்கு இந்த பூமியில செய்ய வேண்டியது இருக்கு, அதை நீங்க செஞ்சீங்களா? பக்கத்தை பத்தி கேளுங்க. செஞ்சீங்களா? செஞ்சீங்களா? சோ நமக்காக சிலரை நியமித்து இருக்கிறாங்க. அதை நம்ம செய்யறோமா இல்லையா? இப்போ இயேசு எவ்வளவு அழகாய் தைரியமாய் சொல்கிறார், நான் எல்லாம் செய்து முடித்தேன். அவர் நினைச்சா அவர் சிலுவையில் அடிவாங்கனாலே தன் ஜீவனை விடுவதற்கான அவர் கையில அந்த கீ இருந்துச்சு. அப்பவே அவருக்கு, ஆனா அவர் பிதாவுக்கு போய் நான் அப்படி நிக்க கூடாது, எதை முடிக்காம அப்படின்னு சொல்லி நமக்காக கடைசி வரைக்கும் சிலுவையில் எல்லா பாடுகளையும் அனுபவித்து அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். ஆமென். நீங்க செய்யறீங்களா இதே மாதிரி? Just ask your neighbors, are you doing that? ஒரு நிமிஷம் தூங்கிட்டு இருக்காங்க யாரடி பக்கத்துல இருந்தா எழுப்பி பரலோக ராஜ்யம் சமீபமா உள்ளதுன்னு சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஏன் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து தூங்குறீங்க? நீங்க வீட்லயே படுத்து தூங்கிக்கலாம்ல. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா யாருக்கும் பார்க்கக்கூடாதுப்பா. தப்பு பண்ணா தப்பு தான். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 27வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இயேசு இப்போ பரிசேயர்கள் செய்யற மாதிரி அவங்க பாவத்துக்கும் ஜனங்கள் பாவத்துக்கும் தனித்தனியா பலியிடுவதில்லை. அது நிரந்தரமான சொல்யூஷன்ஸும் கிடையாது. அது ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சு, நீங்க மாத்திரை போட்டா சரியாகனா உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. அது ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷன். இட் வில் டேக் இன் ஃபார் தி ஃபியூச்சர். சோ அதே மாதிரி இயேசு நமக்காக சிலுவையில ஒரே தரம் பலியானார். எவ்வளவு பாவம் எதுவுமே இல்லாத ஆட்டுக்குட்டியானவர் நம் பாவங்களை வாங்கி நமக்காக அவர் சிலுவையில் பலியானார். அவருக்கு அந்த அவசியமே இல்லை அந்த இதெல்லாம் வாங்கணும், அந்த பாடுகள்லாம் அவர் இருக்கணும். பட் அவர் நம்ம மேல் அக்கறை வைத்ததால் அதை அவர் செய்தார்.
இதே போல அவர் சிலுவையில் முடித்தது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். அப்போ ஒருத்தங்க என்கிட்ட வந்து பயத்துல சிலுவையில ஏன் இயேசு மரித்தார், மரிக்காம இருந்திருக்கலாம்னு கேட்பாங்க. அதற்கு சிலுவையில் அவர் மரிக்காம இருந்தா எல்லாரும் நீங்க உங்க அப்பா கிட்ட போய் அப்பான்னு கூப்பிட்டுருக்க முடியாது. ஜஸ்ட் மேக் இட் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். They asked like this. So நீங்க உங்க அப்பாவா அப்பான்னு போய் கூப்பிட்டுருக்க முடியாது, நீங்க பேசிருக்க முடியாது அவரிடம். பின்னாடி நிறைய பேர் ஒளிச்சு நிற்காங்க, முன்னாடியே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டியது இருக்கிறது. நமக்கென ஆண்டவர் நிறைவேற்றும்படி வைத்திருக்கிறார். நீங்கள் கொடுக்கணும் ஓடுறீங்க, பார்க்காத மாதிரி ஓடுறீங்க. எப்படி எத்தனை வருஷம் ஆக்டிங் பழக்கம் சரி, நம்ம பண்ண முடியாது. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தில் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திறனியுள்ளவர்களாகவும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் கொஞ்சம் வீக்கா எல்லாம் கண்டுக்காதீங்க. நாம் இந்த பூமியில் செய்து முடிக்கணும் என்று தேவன் நமக்கு சிலதை நியமித்துள்ளார். Are we doing that? Just ask. Did you doing that? Are you doing? பண்றீங்களா? ஆண்டவர் நமக்கு என்ன நியமித்ததை நீங்க பண்றீங்களா பண்ணலையா? பண்ணல. But we have to do it. ஏன்னா ஆண்டவர் மட்டும் ஜீசஸ் மட்டும் சிலுவையில நமக்காக செய்து முடித்து பாவ மன்னிப்பை நமக்கு கொண்டு வந்தார். அப்புறம் எப்படி நம்ம அது பண்ணோம்ல, பண்ணாம இருக்க கூடாது. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதே போல நம்மளும் வெற்றி சிறக்க வேண்டாமா? சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த ஆண்டவர் சிலுவையில் அதை செய்து முடித்ததால் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி அடுத்த இளைப்பாறுதல் இருந்துச்சு. இப்போ சில கம்பெனிஸ்லாம் டார்கெட்ஸ் வைப்பாங்க, இதை முடிச்சவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்க பட்சத்தில் ஆண்டவர் இதை செய்து முடித்து அவருக்கு இளைப்பாறுதல் இருந்துச்சு. வானம் திறந்தது, அவருக்கென சிங்காசனம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்மளும் இதே மாதிரி செஞ்சு நமக்கும் அதுக்கு மேல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஸோ நம்ம இதை கண்டிப்பா செய்யணும். இப்போ இதை நம்ம எப்படிலாம் செய்யலாம்னா அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன சர்வாயுத வர்க்கம்? எபேசியர் 6. இப்போ நீங்க சொல்லலாம் இயேசு வந்து தேவகுமாரர், அவருக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது, பிரச்சனைகளுமே கிடையாது, அவர்கிட்ட மாமிசத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சிலர் மைண்ட்ல ஓடலான்னு நினைக்கிறேன். பட் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஏனெனில் நமக்கும் போராட்டம் இருந்துச்சு, அவருக்கும் போராட்டம் இருந்துச்சு. அவருக்கும் பரிசேயர்களோட போராட்டம் இருந்துச்சு, பரிசேயர்கள் கூட அவங்களுக்கும் போராட்டம் இருந்துச்சு. எத்தனை டைம் அவங்களை குற்றம் சாட்டினாங்க, நீங்க எப்படி ஓய்வு நாட்டில் எப்படி அவங்களை குணப்படுத்தலாம் அப்படிலாம் குற்றம் சாட்டினாங்க. ஸோ நம்மளுக்கும் போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் இல்லாமல் இருந்து இந்த பூமியில யாருமே கிடையாது. இந்த போராட்டம் இல்லாம அவர் வந்து இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடித்தார். ஆமென். இப்போ இந்த போராட்டம் யாருக்குன்னா எனக்கும் உங்களுக்கும் தான். இந்த போராட்டத்தை நம்ம முடிக்கணும், முடிச்சுட்டு நம்மளும் சொல்லணும் எல்லாம் முடிந்தது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம அந்த போராட்டத்தில் ஜெயிக்கலாம். அதற்கு சர்வாயுத வர்க்கம்னா என்னெல்லாம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஃபர்ஸ்ட் சர்வாயுத வர்க்கம் என்னன்னா சத்தியம்.
இயேசு சொன்னது எல்லாமே உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன்னு சொன்னார். அவர்கிட்ட உண்மை இருந்துச்சு. அவர் பொய் சொல்ல முடியாத தேவன், பொய் சொல்லக்கூடாத தேவன் இல்லை, பொய் சொல்ல முடியாத தேவன். அவரால் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிறப்பிலும் பரிசுத்தர். அவர் சத்தியம், அவர் தான் சத்தியம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் எந்த விதத்திலையுமே அவர் பொய் சொல்லல. இதே போல் நம்ம இடமும் சத்தியம் இருந்துச்சுன்னா, எல்லா விஷயத்தையும் உண்மையை பேசினோம்னா நம்மளும் அந்த போராட்டத்தில் ஜெயிப்போம். அதற்கு நீங்க அதை பேசிட்டே இருக்க முடியுமானா அது டவுட் தான். பட் நீங்க பரிசுத்த ஆவியானவரோட ஹெல்ப்போட நீங்க அந்த உண்மையா இருக்கிறத நீங்க பேசிக்கலாம். சத்தியம் நம் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நாம் தேவன் நமக்கென நியமித்ததை செய்து முடிப்போம். சத்தியம் நம் வாழ்க்கையில் நம்ம செய்து முடிப்போம். இப்ப அடுத்த சர்வாயுத வர்க்கம் என்னன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்ப என்னன்னா செகண்ட் சர்வாயுத வர்க்கம் என்னன்னா விசுவாசம். ஆண்டவரே சொல்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் சோ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும். சோ நீங்க விசுவாசிக்கணும். இது முடிஞ்சு இயேசு சிலுவையில என்னோட பாவங்களை தீர்த்தார், அதை மட்டும் விசுவாசித்தா போதுமானா முடியாது. அவர் நம் நோய்களையும் சேர்ந்து தீர்த்தார். சோ நோய்கள் வந்தாலும் என்ன சொல்லணும்? இயேசு என் நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். சோ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன் என விசுவாச அறிக்கை விடுறாரு. விசுவாசத்தோடு சொல்றா, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் பிசாச நான் ஜெயித்தேன், மரணத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. விசுவாச அறிக்கை விடுறாரு. சோ நம்மகிட்டயும் அந்த விசுவாசம் இருக்கணும். சோ ரெண்டாவது வெப்பன் என்ன? முதல் வெப்பன். இப்போ அடுத்த வெப்பம் என்னன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். தேர்ட் என்னன்னா ஜெபம். நம்ம ஆவியினால் ஜெபம் பண்ணும்போது நம் ஜெபம் கேட்கப்படும். அதிகாலை ஜெபம் கேட்கப்படும் என சொல்றாங்க. இதுவே ஆண்டவர் ஜெஸ்டிமோனியில இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஃபுல்லா ஜெபித்திருக்கிறார். அவர் சொல்றார், அடுத்த நாள் எல்லாத்தையும் செய்து முடித்தேன் அப்படி சொல்றார். இப்போ இந்த 3 வெப்பன் மட்டும் இருந்தா போதுமானா? இல்ல, நம்ம கிட்ட சுவிசேஷத்துக்கான ஆயுதம் இருக்க வேண்டும். எப்பவும் தயாரா இருக்கணும் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. ஆண்டவர் அப்படி கடைசி நாள்ல கூட ஒரு ஆத்மாவை ஆயத்தம் பண்ணார் அந்த கல்லணையில. சோ நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம அவர்களை காப்பாற்றுறோம் என்று, மரணத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கிறோம் என்ற மனநிலையை நாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எந்த இடம் அதெல்லாம் இல்லை. நீங்க சொல்ல தோணுச்சா சொல்லிதான் ஆகணும். சொல்லாம தப்பிக்கலான்னு பார்த்தா அப்புறம் வேற நாட்டி பெரிய அடி விடும். சோ இந்த 4 வெப்பனை நம்ம இது பண்ணோம்னா we can win the battle in the world. மத்தவங்களோட நம்மளுக்கு அந்த கீ இருக்கு நம்ம கையில. எப்படி அந்த பேட்டில் ஜெயிக்கணும்னு we have the key in our hand, right? Very not having. கேளுங்க, சிரிக்கிறீங்க, கேளுங்க, கேளுங்கப்பா. ஜஸ்ட் டார்கெட் பண்றேன்னு நினைக்காதீங்க. தூங்குறவன் என்ன பண்ண தெரியல, ஜெபித்துக் கொள்ளதான் வேண்டும் அவங்களுடைய மனதை வைத்து. இப்போ 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் கடைசி வரைக்கும் சத்தியம் இருந்ததா அவர்கிட்ட? விசுவாசம் இருந்தாரா? விசுவாசத்தை நிலைத்திருந்தாரா? ஜபத்தில் இருந்தாரா? சோ அப்புறம்
இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. சுவிசேஷம் அவர் சொன்னாரா? எல்லாமே அவர் தெரிஞ்சனால அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். சோ நம்மளும் இது எல்லாமே வைத்து நாம எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. சோ நமக்காகவும் பரலோகத்துல ஒரு இடம் இருக்கும், இளைப்பாறுதல். இந்த சில பேர்ல அப்படின்னா இந்த மெசேஜ் எனக்கு முடிச்சா எனக்கு ஒரு இளைப்பாறுதல், சிலருக்கு இந்த டார்கெட்டை முடிச்சா அவங்களுக்கு இளைப்பாறுதல். சில கேஸ் இருக்கு, செஞ்சாலும் செய்யாட்டி இளைப்பாறுதல் என்னது அப்படின்னா இருப்பாங்க. அந்த கேசஸ் இங்க யாரும் இல்லைன்னு நான் நம்புறேன். கடைசி வரைக்கும் அவர் இந்த 4 வெப்பனையும் காத்து கொண்டார். 4 வெப்பனையும் கடைசி வரைக்கும் காத்து கொண்டதால் அவர் என்ன சொன்னாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்னார். இதுவும் ஒரு விசுவாச அறிக்கையில நான் முடிச்சேன் அப்படின்னு அவர் நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. சோ நம்மளும் இதெல்லாம் விசுவாசித்து நாமளும் சொல்லணும், நல்ல போராட்டத்தை. இப்போ எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இளைப்பாறுதலை குறித்தது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். என்ன சொல்றது இந்த வசனம்? நம்மளும் தேவன் முடித்து ஓய்ந்தது போல நம்மளும் ஓய்ந்திருப்போம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நம்மளும் வெப்பன்ஸ் இது பண்ணிட்டு இயேசு சிலுவையில் சொல்லி முடித்தது போல, நான் முடித்தேன் அப்படி சொன்னது போல நம்மளும் என்ன சொல்லணும்? முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை இன்று எங்களோடு பகிர்ந்ததற்காக நன்றிப்பா. இந்த ஓட்டத்தை நாங்களும் உண்மை போல் முடித்தேன் என்று தைரியமாக சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு இருக்க எங்களை வழிநடத்தி இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவுங்க. உங்க கிருபையினால் அந்த சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.